You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் டே வந்து நம்ம மார்க்கெட் போயிருந்தோம். அந்த vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வந்து நாங்கள் மளிகை கடைக்கு போயிருந்தோம். மளிகை கடைக்கு போயிட்டு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு வந்து என்ன கேட்டிருந்தோன்னா, சபீனா கேட்டிருந்தேன். வீட்டில் வந்து சாமான் தைக்கிறதுக்கு சபீனா காலியாக இருந்துச்சு. ஸோ சபீனா ப்ரூ காஃபி தூள் கேட்டிருந்தேன். இந்த பக்கம் வந்து ஒரு சேமியா வச்சுருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு சும்மா கொஞ்ச நேரம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டது அவர் உள்ளேருந்து போய் வந்து வெளியே கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ அதை கொடுத்துட்டாங்க. நான் கேட்ட சபீனாவும் ப்ளூ காஃபி தூளும் எனக்கு கிடச்சிடுச்சு ஃபஸ்ட்டு. தென் வந்து நான் மிளகாத்தூள் கேட்டிருந்தேன், குழம்பு மிளகாத்தூள் கேட்டிருந்தேன். அதுக்காக அவர் உள்ளே போனவர் தான் ரொம்ப நேரமாச்சு. அவர் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வழியாக அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுவுமே என்ன சைஸ் வேணும், இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு எனக்கு என்ன சைஸ் வேணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வரோம். ஏற்கனவே ஒரு நாள் வந்து உங்களுக்கு டிமார்ட் vlog போடுறேன், மறக்காமல் போகும்போது. தென் வந்து இந்த பிஸ்கட் பேக்கெட் வந்து அங்கே இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டால் 5 ருபீஸ் இருந்தாங்க. ஒரு 4 எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டேன். தென் வந்து நபாட்டி பிஸ்கெட்டு இது மாதிரி இந்த குழம்பு மிளகா பொடிக்கு அந்த சாம்பார் பொடி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே ஜாலியாகிடுச்சு. நமக்கு வந்து என்றைக்குமே ஃப்ரீயாக ஒரு பொருள் கிடச்சா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த பொருள் வந்து ரூ. 1 2 ரூபான்னா கூட நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள் மட்டும். அது மாதிரி உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி நானும் பார்க்குறேன். வந்து நாங்கள் ப்ரூ காஃபி தூள் வந்து கொஞ்சம் இதுவாக வாங்கிட்டோம். பாட்டில் வாங்கினா அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. பேக்கில் வாங்குறதே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பேக்கில் வாங்கிட்டோம். பேக்கில் வாங்கிட்டு வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நெய் வச்சுருந்தாங்க. அங்கிள் ஒரு சேமியா பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். காலையில் வந்து நம்ம சேமியா செய்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து கடையில் இன்னொரு அங்கிள் வந்தாங்க. ஒரு அங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அங்கிள் வந்து நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அங்கிள் நீங்கள் போய்க்கோங்க, நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கொஞ்சம் வெளியே விட்டேன். அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் வந்து நம்ம வந்து இதெல்லாம் போட்டோம்னா நம்ம குழம்புல வந்து ரொம்ப ருசியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இதை வாங்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி இதை வாங்குவீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஸ்டாரும் வாங்கிக்கிட்டோம். அதுவும் வந்து நம்மளுக்கு குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவர் எனக்கு பில் எழுதி கொடுத்துட்ருந்தாங்க. பில் எழுதி கொடுக்கும்போது நமக்கு வந்து பிஸ்கெட்டும் வந்து பிஸ்கெட் வந்து நான் அப்புறம் வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் வந்து நபாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து அந்த கடையில் வந்து ஒன்று பார்க்கும்போதே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகத்துக்கே வருது. உங்களுக்கும் அப்போ தான் ஞாபகம் வரும், அப்படி தான் உங்களுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்ல மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து பருப்பி வாங்கிக்கிட்டேன். பருப்பி வந்து வாங்கினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அது எங்கே பேக்னே தெரியல. அதை வேறு போய் தேடணும், இப்போ தான் ஞாபகம் வந்தது. தென் வந்து நபாட்டி கேட்டேன், நபாட்டியும் கொடுத்துட்டாங்க. இந்த பருப்பியும் வாங்கிக்கிட்டேன், இந்த பருப்பியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பருப்பியும் என்கிட்ட தான் இருக்குது. பட்டு எடுத்துட்டு இன்னும் யூஸே பண்ணல. ஸோ வந்து அதை சாப்பிடும்போது ஒரு vlog போடுறேன். டோட்டலாக நாங்கள் இது வாங்கினதுக்கே வந்து 4:30 ஆகிடுச்சு. 4:30 ஆனோடனே நான் வந்து தென் வந்து எனக்கு நபாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பிஸ்கட் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 3 வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கினோடனே அதுவும் சேர்த்து 5:12 என்னமோ ஆகிடுச்சு. ஒரு ஒரு இதுக்கே வந்து ஜஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு வாங்கின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து அதுக்கு இவ்வளோ ப்ரைஸா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் காட்டின பொருள் மட்டும்தான் நான் வாங்கினேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே வாங்கல. அதுக்கே வந்து இவ்வளோன்ற மாதிரி ஆகிடுச்சு. தென் வந்து அந்த அங்கிள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்துட்டு வந்து சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுலேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம்.
நாங்கள் கிளம்பி போகும்போது தான் இந்த இடத்துல வந்து ஒரு துடைப்பம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல துடைப்ப கடையில் நின்றுட்டோம். துடைப்ப கடைக்குள்ளே போனால் அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் துடைப்பங்கள் இருந்துச்சு. அந்த துடைப்பத்தில் வந்து ஒன்று ஒன்று ஒரு ரேட் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிஷ் வந்து வெட்டி வச்சுட்டாங்க. அது வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் ஃபிஷ் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வெட்டுறதுக்கு கொடுத்துருந்தோம். அதை வந்து அவங்க வெட்டிகிட்டு இருந்தாங்க. வெட்டிட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த அண்ணா வந்து ரொம்ப அழகாக வெட்டிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக தான் கேட்டிருந்தோம். பிகாஸ் நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். அதனால அதையே வெட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து துடைப்பு கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு துடைப்பத்தை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.